ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு குட் நியூஸ். மை சேனல் டுடே இஸ் எ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச்டு. ஸோ குட் நியூஸ் ஷேர் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். வெரி வெரி தேங்க்ஸ்ஃபுல் த சப்போர்ட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணவங்க அண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதை ரொம்ப நான் ரீச் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு இதோட இனிஷியல் ஸ்டேஜ் என்ன, இதோட இது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுலேருந்து அவ்வளோ அடிபட்டு எல்லாமே இது எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைனஸ் இருக்குது, நிறைய ப்ளஸ் இருக்குது. ஒன்றுத்தையும் தெரிஞ்சு ஒன்றுத்தையும் பார்த்து எல்லாமே பண்ணி ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதை ரீச் பண்ணதுக்கு நான் ஃபஸ்ட்டு எனக்கு நானே மோட்டிவேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மே 14 இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். மே 14 ஸோ மே 30 வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் கிடையாது, ஃபாலோஅப்ஸும் கிடையாது, அண்டு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப்ஸ் யாருமே கிடையாது, அவ்வளோவா இல்லை. இருந்தது ஒரு 120 அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எதுக்கு, நம்ம ஒர்க் பண்ணிட்டு தானே இருக்கோம், எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இதில் போகணும்? எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மோட்டிவு. பட் என் கூட இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து நல்ல மோட்டிவு, ஒரு சில பேர் வந்து டிமோட்டிவு. ஸோ எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படிலாம் சொல்லிலாம் கேட்டாங்க. ஸோ என்னால் வந்து இதை அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்ன்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டு தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது சக்ஸஸ்ஃபுல்லாக வர வச்சுருக்கு. ஸோ மோட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துக்கங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயத்தை எடுத்துக்காதீங்க. ஸோ அதுதான் நான் எப்போவுமே வந்து எல்லாேருக்கும் சொல்கிறது. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு கெட்ட விஷயத்தை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். ஸோ மோட்டிவ் பண்ணுறவங்கள வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, டிமோட்டிவ் பண்ணுறவங்கிட்ட சிரிச்சிட்டு ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. ஸோ உங்களால் கண்டிப்பாக வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய டேலண்ட்டை வந்து அவங்க ப்ரூவ் பண்ண முடியாமல் கூட இருக்கிறவங்களாலே வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் இருக்கிற மைனஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு போட்டோ வீடியோவோ இல்லை ஒரு ஷார்ட்ஸ்க்கோ வந்து பார்த்திங்கன்னா அதை லைக் பண்ணி நமக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வீடியோ போடல, நம்ம வந்து போட்டது பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா உடனே பண்ணுவாங்க, அன்சப்ஸ்கிரைப் கொடுத்துருவாங்க. என்ன இது, நான் நிறைய வாட்டி நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லா தானே போட்டிருக்கோம், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஏன் திடீர்னு நம்மளுக்கு குறையுது? 500 வந்து பார்த்திங்கன்னா 490 தான் இருக்கும். திடீர்னு எனக்கு அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50க்கு மேலே போயிருக்கு. நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை நம்மக்கிட்ட சொல்லலாமே, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனாங்க அப்படின்ட்டு. சரி ஓகே, அவங்களுக்கு நம்ம போட்ட வீடியோவில் ஏதோ ஒன்று பிடிக்கல போகுது, சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் நம்ம நல்லா போடுவோம், திருப்பி வந்து நம்மளுக்கு அவங்க கண்டிப்பாக வந்து சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு விட்டுட்டேன். ஸோ இப்போ நியூவாக வரவங்க வரட்டும் அந்த மாதிரின்னு சொல்லிவிட்டு நம்ம மட்டும் போட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் தான் மெயின். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்ஸ் தான் மெயின். ஷார்ட்ஸ் வந்து நிறைய போடுங்க, ஸோ யூஸ்ஃபுல்லாக போடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைக்ஸ் அண்டு பார்த்திங்கன்னா ஷேர் கிடைக்கும், அண்டு பத்தாத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நிறைய ஷார்ட்ஸில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் முடியும். யாராலையும் முடியாததெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் ரீச் பண்ணுறது வந்து 1000 ரீச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் ஈஸியாக கிடச்சிரும், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் கிடைக்காது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடச்சவங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம தாங்க எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதனால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். பாசிட்டிவாக இருங்க, பாசிட்டிவாக நம்மளால் பண்ண முடியும்னு நினைங்க, உட்காந்து யோசிங்க, என்ன பண்ண முடியுன்றதை யோசிங்க. யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீங்க. இன்றைக்கி டிமோட்டிவ் பண்ணுறாங்க, இன்றைக்கி நம்மளை பற்றி பேசுகிறவங்க நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு க்ரோத் வந்ததுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வரணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக
ஃபஸ்ட்டு டீமோட்டிவ் ஆகாதீங்க. நமக்கு வரலையேன்னு சொல்லிட்டு டீமோட்டிவ் ஆகாதீங்க. ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதனா டவுட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.